விஷயம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு நாள் காசு 10 ரூபா, அதை என்ன சேர்க்கணும், ஒரு மாதத்துக்கு மேபி 300 ரூபாய் நம்ம சேவ் பண்ணாங்க. அதை வந்து இன்சூரன்ஸ் போடலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் பற்றி எப்போ பேசுகிறாலும் வந்து கொஸ்டின்ஸ் ஃபார்மஸ் ஆகிடுறது ரொம்ப வரும். முன்னாடி இந்த ஸ்கீம் இது மாதிரி போடுறோம், லாஸ் ஆகிடுச்சு, இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் அட்டன் பண்ணுறது தான். அதை தான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட். அதில் இருக்கிற எல்லா என்னென்ன தப்பு இருந்ததோ அதெல்லாம் ரிசல்ட் பண்ணி தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்லேயும் சில குறைகள் இருக்கலாம். அதை முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி கம்பெனி பண்ணுறதுன்னா வந்து சொல்லுவோம், அவங்க அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை அவங்க சொல்லி விழிப்புணர்வு முகாம் தான். உங்களுக்கு மட்டும் விழிப்புணர்வு முகாம் இல்லை, இருக்கிற இன்னொரு விழிப்புணர்வு முகாம் தான். இதெல்லாம் சேர்ந்து ப்ரோக்ராம் வந்து காம்பைன் பண்ணாங்க. சில மிஸ்டேக்ஸ் நேச்சுரலி இருக்கலாம். அதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது இதெல்லாம் வந்து கேஷ் காஸ்ட் கண்டிப்பாக இன்டென்சிவ் கல்டிவேஷன் தேவை. ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஏக்கருக்கு போனோம்னா மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாரு. அப்படி செலவு பண்ணிட்டு கடைசியில் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வரப்போ ஒரு லாஸ்ட் டைம் கூட சென்னையில் ஃப்ளட் வந்தது. சென்னை ஃப்ளட்டாகவே டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸுக்கும் கிராஷ் ஆச்சு. டோட்டல் பணமாக 20 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு பட்சம் 800 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு வந்து 60 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி இந்த மாதிரி லாஸஸ்லாம் இது பண்ணலாம், எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டைவர்சிஃபைட் ஆக்டிவிட்டீஸையும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுங்க. அது நாட் லைக் பனானா கிரேப்ஸ், அந்த மாதிரி கேஷ் கார்ட்ஸ், சீரியல் கார்ட்ஸ், இதெல்லாம் கேஷ் கார்ட்ஸ் எப்போ வேணாலும் அஃபெக்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ ஒரு 200 ரூபாய் ஒரு பேருக்கு வந்து ஒரு 200 ரூபாய் 350 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறது வந்து ஒரு பெரிய லாஸ் கிடையாது. அதை வந்து ஓவராக திங்க் பண்ணாமல் ஓகே இந்த ஸ்கீம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு மாற்றத்துக்காக எல்லாருமே கடன் வாங்குற விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நார்மலாக ஃபார்மிங் பண்ணுற விவசாயிகளும் அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்க்கு எப்படி இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி ப்ராஃபிட் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா லைஃப் டைம் எவ்வளோ ப்ரீமியம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அளவு கூட அதில் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அதை வந்து இன்வால்வ் ஆகுங்க. கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது, மைனஸஸ் இருக்கலாம். போன்ற மெத்தடிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குங்க. சார் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் யூஎன் ட்ரேட்ஸ் இருந்தது. நான் மகாராஷ்டிரா இருந்தேன். ட்ரேட்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. பட் தப்புகள் இருக்கும். அந்த மீட்டர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வைக்கிறப்போ அதெல்லாம் கரெக்டான இடத்துல சொல்லுங்க. ஏன்னா அது நம்ம லேண்ட் மூலம் தான் வந்து அந்த வெதர் ஸ்டேஷன் வந்து கரெக்டாக வைப்பாங்க. அது வந்து பின்னாடி வந்து வெதர் ஸ்டேஷன் தப்பாக இருந்துச்சு, வெதர் டேட்டா அவங்க கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே நம்ம ஒரு சின்ன லேண்ட் கொடுத்து நம்மளுக்கு கரெக்டான இடத்துல சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த வாய்ப்புக்கு நன்றி. ப்ளீஸ் கமலா கம்பெனிகள் எப்படி தெரிஞ்சுக்கணும் பற்றி டெமோ காமிக்கிறோம். மண்ணோட கமலா கம்பெனி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 20 கிராம் சாம்பிள் எடுக்கணும். அதில் வந்து 50 ml தண்ணி இருக்குது. இது வந்து பெட்டு. இதில் pH எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா 7 இருந்துச்சு அப்படின்னா எல்லா பயிரும் வந்து அதை நம்ம பண்ண முடியும். இதே வந்து 7க்கு மேலே போச்சு அப்படின்னா கலர்மண் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுமான பயிர்களை மட்டும்தான் பயிரிட முடியும். சூரியகாந்தி, ராகி, சோளம் இந்த மாதிரி பயிர்களை வந்து பயிரிடலாம். இப்போ ஒரு சில மகாராஷ்டிரா இருக்கிற பயிர்கள்லாம் வந்து பிஎஸ்எஸோட கால அமில நிலை வந்து 7.5 மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் வரது சிரமமாக இருக்கும், சத்துக்கள் குறைபாடு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் வந்து என்ன சத்து குறைபாடு இருக்கோ அதை போட்டு நம்ம மேனேஜ் கலக்கிறதுக்கு அப்புறம் இந்த மெஷினை வச்சு 0.04 இது வந்து 1க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா மண் வந்து ரொம்ப தன்மையான மண். 1 விட அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். விளக்குப்பொறி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னா, நம்ம விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகள் வந்து பயிரை தாக்கும். அந்த பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு சாதாரணமாக எல்லாமே கவரப்படுத்தும். இது வந்து புதிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூவி லைட், சாதாரண லைட்டை விட இது கொஞ்சம் வந்து அதிகமான பூச்சிகள் வந்து கவர் பண்ணுது. நீங்கள் பொதுவாக பேக்கரியில எல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த ப்ளூ லைட் வச்சுருப்பாங்க, நிறைய பூச்சிகள் ஈக்கள் போய் வரும். இதே மாதிரி விளக்குப்பொறி வந்து இப்போ வடிவமைச்சு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1 வச்சா போதும். இதோட விலை வந்து ஒரு உத்தேசமாக ஒரு 2000 ரூபா இருக்குது. இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இதில் கவரப்பட்டு இதை வந்து
அடியில் வந்து நம்ம தண்ணி வச்சிடணும். இந்த அடிப்பாகத்தில் தண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த விளக்கு பொறியை வந்து நம்ம இந்த சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிடலாம். இது போட்டோம்னா ஆன் ஆகிடும். நீங்கள் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு வச்சுட்டீங்கன்னா ஒரு 8:30-9 மணிக்கு நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை தாண்டி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் இதுக்கு வந்துடும். அதனால நம்ம வந்து ஒரு 8:30-9 மணிக்கு எடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் இந்த செல்போன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த சார்ஜர் இருக்கு, இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 4 மணி நேரம் 2 நாளைக்கு ஒரு முறை 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டா போதும். இந்த விளக்கு பொறியை பயன்படுத்தி நம்ம பல வகையான பூச்சிகளை வந்து கண்காணிப்பதோட கட்டுப்படுத்தவும் முடியும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நன்மை செய்யக்கூடிய சில வகை நாவல் பூச்சிகள் இதுல வரும். அதனால இதுல எந்த விதமான ரசாயனத்தை நம்ம கலக்க வேண்டியது, நம்ம வந்து சீமண்ணையும் கலக்க வேண்டியது, வெறும் தண்ணீர் மட்டும் வச்சீங்கன்னா நீங்க வந்து மீண்டும் அந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நம்ம தண்ணியில தரையில ஊற்றலாம். அது பின்னாடி அதோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பூச்சிகள் தான் வந்து இதுல உழுந்துருச்சுன்னா செத்து போயிடும். அதுக்கு மேல அதால உயிர் பிழைக்க முடியாது. இந்த முறை வந்து நல்ல வகையில விவசாயிகள் வந்து பயன்படுத்திருக்காங்க. இப்போ முருங்கை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள்னா இந்த சீடை பூச்சின்னு சொல்றீங்க பாருங்க, சீடை அதெல்லாம் இதுல நல்லா கவரப்படுது. அதே மாதிரி பச்சை புழு, நீங்க வந்து மல்லிகையில வந்து ஒரு சின்ன முட்டு புழுக்கள், நிறைய அந்து பூச்சிகள் வந்து இதுல நல்லா கவரப்படுது. நெல் வயலையும் நம்ம வைக்கலாம், எல்லா வகையான வயல்லையும் வைக்கலாம். இதுல வந்து நமக்கு வந்து சோலார் பேனல் வச்சது வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா வரும். இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து யாருக்கு தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்டாலில் சொன்னீங்கன்னா இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுப்போம். இலக்க வச்சு பொறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து இந்த காண்டாமிருக வண்டு, செந்தலை கூன் வண்டு இதை வந்து எளிமையாக நம்ம வந்து கண்காணித்து கட்டுப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த வகையான இலக்க வச்சு பொறி. இதை பற்றி சொல்லுங்க. இதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அந்த மட்டையை வெட்டி போடலாம். இந்த மட்டை எதுக்காக போடணும்னா, அந்த செவ்வூன் ஒன்று வந்து அந்த பூச்சி தாய் பூச்சி வந்து முட்டையிடத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்டு அந்த பொதுவாக முட்டையிடும். இந்த துண்டுகள்லாம் வெட்டி வச்சிடணும். வெட்டி வச்சதுக்கு அப்புறம் கரும்பு சாறு உள்ள கொட்டிடணும். ஜாக்கரை சொல்லிட்டு கரும்பு சாறு விட்டுலாம், இல்லைன்னா ஜாக்கரை தண்ணியை விட்டுருக்கணும், அசிட் கலந்துக்கணும். அவலப்பணம் பகுதி இருக்கும். ஸோ அவலப்பணம் பகுதி வந்து அதெல்லாம் ஏற முடியாது, உள்ளேயே பிடிச்சி இறந்து போயிடும். ஸோ அதை வந்து இது மூலமா ஒரு சிறப்புக்கும் ஒன்றை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம தென்னை கவர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா குளித்தட்டு முறையில் காய்கறி நாட்டு உற்பத்தி பற்றி தொழில்நுட்பம் சொல்ல போறேங்க. இந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா பசுமை நிலை வளர்ச்சி தொழில் அப்படின்னு சொல்லுவோம், சேகரன்னு சொல்லுவோம். முக்கியமானது குளித்தட்டு முக்கியமானது. இதில் வந்து அடியுரமாக தென்னைநார் கழிவு, நல்ல மக்களை வந்து தென்னைநார் கழிவு முக்கியமானதாக இருக்கு. என்ன பண்ணலாம்னா இந்த 97 குழிக்கும் தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து நம்ம சாதாரணமான போடுற நாற்றங்களுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ந்த முறையில் 100 கிராம் விதை இருந்தால் 1 ஏக்கருக்கு போதும். ஆனால் நம்ம வந்து நாற்றங்கால் போடுறவங்களா அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து 400 கிராம் விதை தேவைப்படுது. அப்படிங்கும் போது இந்த முறையில் குளித்தட்டு முறையை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து 300 மீதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதை உற்பத்தியிலிருந்து உங்களுக்கு வந்து செலவுகள் கம்மியாக வருது. மேலே அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த நாற்றை வந்து சேட்டில் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி நோய் இந்த மாதிரி எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. குறைஞ்ச இடத்துல அதிக நாற்றுகள் வந்து 100% வந்து தரமான நாற்றுகள் 25 நாளில் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஆனால் முறையில் நீங்கள் உற்பத்தி பண்ணால் 50 நாள் ஆகும், 40லேருந்து 50 நாள் ஆகும். இன்னொன்று இந்த முறை இந்த நாற்றை அப்படியே குடி எடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து நாற்று வந்து வேறு அடிப்படாமல் அப்படியே வரும், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து நாற்றுகளில் போட்டு அதில் வந்து பாதி நாற்று முளைக்கும், பாதி விதை முளைக்காம போகும், அதுக்கப்புறம் பூச்சி அடிக்கும், வேற நோய் வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம்
இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த முறையில் இந்த நாற்றை வந்து நீங்கள் அந்த குடித்தத்தோட அளவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நல்ல வேரோட்டம் பாருங்கள். வேரோட்டம் வந்து அருமையாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நாற்றை நீங்கள் வந்து வயலெல்லாம் உழுதுட்டு வாய்க்கால் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தியில் கொஞ்சமாக மண்ணை வந்து பறிச்சுட்டு இதை ஒரு நடுவு வச்சுட்டு நீங்கள் வந்து மண்ணை வந்து ரொம்ப சேர்த்து விட்டு தண்ணி கட்டினீங்கன்னா இந்த வேரோட்டம் அருமையாக போகும். செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் விதை நேர்த்தி தான் பண்ணுவீங்க. விதை நேர்த்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சா நோய்களோட எதிர்ப்பு தன்மை அதிகம் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தரமான நாட்டுகள் வந்து 25 நாளாக ரெடி ஆகிட்டு. இந்த நாற்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போட்டு ஒரு 8 நாள் தான் ஆகுது. நாற்று வந்து இந்த சைஸ் வந்துச்சு. இது வந்து மஞ்சள் காய்கறி. இதை வந்து தக்காளி கருத்தெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 நாளில் முளைப்பட்டு வந்துடும். 25ஆவது நாள் வந்து நீங்கள் நடவு பண்ணிடலாம். நடவுக்கு கொண்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து தரமான நாட்டாக இருக்கும். மகசூல் உங்களுக்கு நல்ல மகசூலாக இருக்கும். அதனால் வந்து இந்த முறையை வந்து நீங்கள் கடைபிடிங்க. இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம கேள்வி மூலமாக நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பகுதியில் வந்து மற்ற விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து சொல்லலாம். சொல்லி இந்த பயிற்சிகள் வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். சரிங்களா? ஏன் சந்தேகம் இருந்தால் கேளுங்க.